வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டெய்லி டிவோஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போது சாங்ஸ் சாப்டர் 88. ஸோ சங்கீதம் 88வது அதிகாரம் பார்க்க போறோம். ஸோ ஒரு சின்ன சம்மரியா பார்க்க போது இந்த சங்கீதம் என்னது இன்னொரு புலம்பல் சங்கீதம். ஆனா இந்த சங்கீதத்துல நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா பாத்தீங்கன்னா நிறைய சங்கீதத்துல இல்ல கிட்டத்தட்ட எல்லா சங்கீதத்தையும் எப்படி முடிப்பாங்கன்னா புலம்ப போது ஆண்டவர் மேல விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வச்சு முடிப்பாங்க. ஆனா இந்த சங்கீதத்துல அந்த மாதிரி முடிக்க மாட்டாங்க. புலம்பிட்டு புலம்பலோட என்ன பண்ணுவாங்க, இவங்க முடிச்சிருவாங்க. இவங்க எதுவும் புதுசா இல்ல, எப்பவும் போல அந்த ருட்டீனா என்ன பண்ணல, ஆண்டவர் மேல விசுவாசத்தை வச்சுட்டு முடிக்க மாட்டான். சோ இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு, அவருக்கு எல்லா கஷ்டத்தையும் சிமிலரா ஒரு பொயட்டிக் வேலை என்ன பண்றாரு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ஆண்டவரே என் பேச்சையும் என் ஜெபத்திக்கும் பதில் சொல்லல, என்ன கைவிட்டுட்டாரோ அந்த மாதிரி ஒரு பார்வையில என்ன பண்றாரு. இந்த சங்கீதம் ஃபுல்லா புலம்பிட்டு ஃபுல்லாவே அதே மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றாங்க, லேமெண்ட் பண்ணி முடிக்கிறாரு. சோ இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போற வேர்ஸ் வந்து வேர்ஸ் 1 verse 14 கடைசி பாட்டு. ஓகே, சோ நான் படிக்கிறேன் பாருங்க. ஓ லார்ட் காட் ஆஃப் மை salvation, I cry out day and night before you. அடுத்து 14வது போகும்போது why do you hide your face from me. இன்னொரு வாசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் முதல்ல ஓ லார்ட் காட் ஆஃப் மை salvation, I cry out day and night before you. அடுத்து 14வது வசனம் why do you hide your face from me. சோ என்ன ஆகுது இந்த சங்கீதத்துல, ஆனா இந்த சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த முதல் வசனத்திலே ஓ லார்ட் காட் ஆஃப் மை சால்வேஷன், ஆரம்பத்திலே என்ன சொல்றாரு, என் ரட்சிப்பின் ஆண்டவரே காட் ஆஃப் மை சால்வேஷன். சோ ஆரம்பத்திலே அவர் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்றாரு, அவர் விசுவாசத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு, அவர் ஆண்டவர் மேல வச்சுட்ட நம்பிக்கையை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அதுக்கு அடுத்து தான் என்ன பண்றாரு, போக போக புலம்பலோட முடிக்கிறார். சோ ஆண்டவரை ஃபர்ஸ்ட் அந்த விசுவாசத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு என்ன பண்றாரு, இருக்கிற கஷ்டத்தெல்லாம் சொல்லுவாரு அடிக்கடி, அப்படியே லிஸ்டா சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இறுதியில என் ஜெபத்துக்கு பதில் சொல்லாத ஆண்டவரே, God who has not answered my prayers ன்னு சொல்றாரு. ஆனா இந்த அவருக்கே புரியுது, அவர் என்ன நிறைய அனுபவிச்சுட்டு அவர் அழுவ போதும் என்ன சொல்றாரு, ஆனா அந்த அழுகையும் யாருக்கு நேரா போகுது, ரட்சிப்பின் ஆண்டவருக்கே தான் போகுது. சோ அவருக்கு இன்னும் என்ன போகல, விசுவாசத்தை அவருக்கு சொல்லனாலும் சொல்லாம இருந்தாலும் அவர் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு, அவர் விசுவாசம் இருக்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. சோ ஃபார் எக்ஸாம்பிள் இது சிம்பிளா சொல்லணும்னா, ரெண்டு பேர் கம்யூனிகேட் பண்றாங்க, ரெண்டு பேர் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ திடீர்னு அமைதியா இருக்காங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஏன் அமைதியா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்லை, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் உடஞ்சிச்சு, அதனால பக்கத்துல உட்காந்தாலும் பேச மாட்டாங்க. இன்னொருத்தங்க அமைதியா இருக்கு, இன்னும் ரெண்டு பேர் அவங்க அமைதியா இருக்காங்க. ஆனா இவங்களோட காரணம் என்னன்னா, அப்படி ரிலேஷன்ஷிப் உடையில அவங்களுக்கு பேசுறதுக்கு இப்ப எதுவும் இல்லை, அவங்க என்ன பண்றாங்க, டைமிங்காக வெயிட் பண்றாங்க. அப்போ பேசுவாங்க, அப்ப என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க, அந்த டைமுக்காக வெயிட் பண்றாங்க. அது வரைக்கும் என்ன பண்றாங்க, ரெண்டு பேர் அமைதியா இருக்காங்க. சோ ஒரு முதல்ல இருந்த ரெண்டு பேர் எதனால பேசல, ரிலேஷன்ஷிப் உடஞ்சு போனதுனால பேசல. ரெண்டாவது ரெண்டு பேர் எதுக்காக பேசல, அந்த நேரம் வரல. நேரம் வரும்போது டைம் வரும்போது என்ன பண்ணுவாங்க, திரும்பி அவங்க கான்வர்சேஷன் ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ இந்த சங்கீதக்காரரோட கான்வர்சேஷன் ஆண்டவர்கிட்ட பேசுறது ரெண்டாவது கான்வர்சேஷன் மாதிரி. அவர் என்ன பண்ணல, அவங்க ஆண்டவர் அமைதியா இருக்காரு, ஆமா, ஆனா ஏன் அமைதியா இருக்காருன்னா அவருக்கும் தெரியுது, அவரு குறிப்பிட்ட டைம் வரல, அந்த டைம் வரப்போது என்ன பண்ணுவார், ஆண்டவர் அவர் ஜெபத்துக்கு பதில் சொல்லுவாரு. அந்த பார்வையோட தான் என்ன பண்றாரு இந்த சங்கீதக்காரர் ஜெபம் பண்றாரு. சோ அதே தான் நம்மளும் எடுத்துக்க போறோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையிலயும் நிறைய இடத்துல என்ன ஆகும்னா, ஆண்டவர் வந்து நம்ம ஜெபத்துக்கே பதில் சொல்லல, கஷ்டத்துக்கு எதுவும் பண்ண மாட்டாரு, ஆண்டவர் கைவிட்டுட்டாரோன்னு இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, முதல்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது, கைவிடக்கூடாது ஆண்டவர் மேல. ஏன்னா இந்த சங்கீதக்காரர் என்ன பண்ணல, ரட்சிப்பின் ஆண்டவரே தான் சங்கீதத்தையே ஆரம்பிச்சாரு அவர் இருந்த கஷ்டத்துலயும். அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணக்கூடாது, கைவிடக்கூடாது ஆண்டவர் மேல இருக்க விசுவாசத்தை கைவிடக்கூடாது. ரெண்டாவது என்னன்னா, நம்ம மத்தவங்களுக்கும் அந்த மாதிரி சொல்லணும், நானும் இந்த மாதிரி அனுபவிச்சேன், இந்த மாதிரி கஷ்டமா இருந்தது, என் ஜெபத்தை கேட்காத மாதிரிதான் இருந்தா, ஆண்டவர் என்ன பண்ணாரு, குறிப்பிட்ட டைம்ல பதில் சொல்றதுக்காக அமைதியா இருந்தாரு அவர். ஆனா இறுதியில என்ன பண்ணாரு, என்ன ஒரு நல்ல சாட்சியா மாத்த. அந்த மாதிரி நம்ம என்ன சொல்லணும், மத்தவங்களுக்கு சொல்லணும். நம்ம எப்பவுமே மத்தவங்களுக்கு என்ன சொல்லக்கூடாதுன்னா, உடனே ஆண்டவர் பண்றாரு அப்படி சொல்லிட்டா என்ன ஆகும்னா, ஆண்டவர் அவங்களுக்கு உடனே பதில் சொல்லலைன்னா, நம்ம வச்ச டைம் லைன் படி ஆண்டவர் பதில் சொல்லனா அவங்களுக்கு என்ன ஆயிடும்னா, அவங்களுக்கு விசுவாசத்தை அடிப்படும். என்ன ஆகும், அவங்க விசுவாசம் அடிப்படும். என்ன இவங்க ஆண்டவர் பதில் சொல்லுன்னு சொன்னாரே, சொல்லலையே. அவங்களுக்கு நம்ம ஆனா என்ன சொல்லி தரணும், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, விசுவாசம் வைங்க, ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அவர் குறிப்பிட்ட டைம்ல உங்களுக்கு ஜெபத்துக்கு நிச்சயமா பதில் சொல்லுவார். அதை நம்ம சொல்லி கொடுக்கணும். So that is what I want us to take away. ஒரு சின்ன பிரேயரோட முடிக்கிறேன். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and the reminder that Lord who is always steadfast for us, Lord. Lord, thank you for this reminder that even though we may have periods where we feel like that you are quiet, that you are not answering us, Lord, that is not true, that you are always just there waiting for the perfect time to answer our prayers, Lord. Lord, give us the wisdom to remember this, Lord, and give us the grace to sustain this faith in this period of time where we feel that you are
not answering our prayers, Lord. All of this in Christ's name I pray.